ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப்பா இப்பதான் ஆரம்பிக்க போறேன்ப்பா நானு. என்னுடைய மாடல் ஜேர்னியை நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்? அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். பிகாஸ் நம்ம போடுற காஸ்டியூம்ஸு, முக்கியமாக பிளேசர்ஸ், சூட்ஸ் அது மாதிரி. ஸோ கேர்ளுக்கும் நிறைய இருக்கும். பட் மென்னு கம்பேரிட்டிவ்லி பசங்களுக்கு தான் ரொம்ப கம்மி கம்பேர் பண்ணும்போது. என்னென்னா நம்ம இதில் வந்து நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த சூட்ஸ் கொடுக்குறவங்க அது மாதிரிலாம், ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் மூலிமா தான் பண்ணேன். ஓகே. ஏன்னா அது இல்லைனா முடியாது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சூட் ரெடி பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க சூட் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை வந்து ஒரு 50,000 to 60,000 இருக்கும். ஓகே. அது டாப் ஸ்டைலிஸ்ட் எனக்கு பண்ணாங்க லாஸ்ட் டைம் நான் போகிறப்ப. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 4 சூட்டாவது மினிமம் வேணும். அதுக்கே என்ன ஆகும்? 2 lakhs ஆகிடும். ஸோ அப்படி நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம மேலே என்ன சொல்கிறது, நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சில ஸ்டைலிஸ்ட் வந்து விருப்பப்பட்டு அவங்களே பண்ணுவாங்க. நம்ம கொலாப் கேட்டு பண்ணுறது. சில பேர் ஹெல்ப்பாக வந்து பண்ணுவாங்க. சில பேர் கொஞ்சம் கம்மி காஸ்ட்டில் பண்ணுவாங்க. சில பேர் ரெண்டலாகவே பண்ணுறோம், நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டால். ஸோ அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் முடியும். பட் நம்ம செல்ஃபாக பண்ணணும் எல்லாமே இல்லைன்னா பேக் எண்டில் நம்மளுக்கு இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆசை இருக்கும். நீங்கள் சொன்னது ஒரு ஃபேஷன் வாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த கனவுகள் இருக்கும். பட் அட் த சேம் டைம் இல்லைப்பா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு ஆனால் அந்த ஆசை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு ஒன்று கொலாப் போகலாம், இல்லை யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஸ்பான்சர்ஸ் கொடுக்கலாம். ஸ்பான்சர்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ ஒரு டேலண்டடாக இருக்காங்க, இவங்களுக்கு பண்ணால் நம்மளுக்கு இவங்க ஃபியூச்சரில் நல்லா வருவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க பண்ணாங்கன்னா இதெல்லாம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பிரச்சனை தான். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆள் ரொம்ப நல்லா இருப்பாங்க, பட் ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால அவங்களால அடுத்த ஸ்டெப் போக முடியாது.